அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் சரி, அதிபராக பதவியேற்ற பிறகும் சரி, அதிபர் டிரம்பை கொல்வதற்கு தொடர்ந்து சதி நடந்து வருகிறது. ஏற்கனவே அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் அவர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி டிரம்பை கொல்ல மற்றுமொரு முயற்சி நடந்தது. குற்றவாளியை அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த நிலையில் மீண்டும் டிரம்பை கொல்ல முயற்சி நடந்துள்ளது. வெள்ளை மாளிகை அமைந்துள்ள பென்சில்வேனியா அவென்யூ பகுதியில் சோதனை சாவடி உள்ளது. இது ரகசிய சேவை பாதுகாப்பு அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இங்கு சனிக்கிழமை மாலை வந்த நபர் ஒருவர் திடீரென தனது பையிலிருந்து துப்பாக்கியை எடுத்து பாதுகாப்பு அதிகாரிகளை நோக்கி சரமாரியாக சுடத் தொடங்கினார். சுமார் 15 முதல் 30 ரவுண்டுகள் வரை துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டதாக சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் தெரிவித்தனர். இதனை சற்றும் எதிர்பார்க்காத பாதுகாப்பு அதிகாரிகள் உடனடியாக துரிதமாக செயல்பட்டு எதிர்த்தாக்குதல் நடத்தினர். இதில் அந்த நபர் படுகாயமடைந்து விழுந்தார். இதையடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக டாக்டர்கள் கூறினர். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்தபோது வெள்ளை மாளிகையில் அதிபர் டிரம்ப் இருந்துள்ளார். துப்பாக்கிச்சூடு நடத்தியவன் யார் என்பது குறித்த விசாரணையில் அதிகாரிகள் இறங்கினர். சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் 21 வயதுடைய நசைர் பெஸ்ட் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக புலனாய்வுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இவர் கடந்த 18 மாதங்களாக வாஷிங்டன் டிசியில் வசித்து வந்துள்ளார். ஏற்கனவே கடந்த 2025 ஜூலையில் வெள்ளை மாளிகைக்குள் அத்துமீறி நுழைய முயன்றபோது அமெரிக்க ரகசிய சேவை பிரிவினரால் கைது செய்யப்பட்டவர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தாம்தான் இயேசு கிறிஸ்து என்றும் தாம்தான் நிஜமான ஒசாமா பின்லேடன் என்றும் கூறி வந்துள்ளான். அவருக்கு மனநல பாதிப்பு இருந்துள்ளது. இதன் காரணமாக மனநல வார்டில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளதும் தற்போது தெரிய வந்துள்ளது. இச்சம்பவத்தை தொடர்ந்து வெள்ளை மாளிகை வளாகம் தற்காலிகமாக மூடப்பட்டது.